டொனால்டு டிரம்புக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது. அமெரிக்க உளவுத்துறை நிபுணர் பகீர் தகவல். ஈரானுக்கு வெள்ளை மாளிகையில் பெருகும் ஆதரவு. அமெரிக்காவின் முன்னாள் CIA இயக்குனர் ஜான் பிரென்னன் அதிபர் டொனால்டு டிரம்ப் குறித்து வெளியிட்டுள்ள அதிரடியான கருத்துகள் அமெரிக்க அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளன. இது வெறும் அரசியல் விமர்சனம் மட்டுமல்ல, நாட்டின் பாதுகாப்பு குறித்த ஒரு தீவிர எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. அமெரிக்க உளவுத்துறையின் உயர்மட்ட பதவியில் இருந்த ஜான் பிரென்னன் MSNBC தொலைக்காட்சியின் MS Now நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு டிரம்ப் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகள் மிகவும் கடுமையானவை. ஈரான் மீது டிரம்ப் மேற்கொண்டு வரும் ஆக்ரோஷமான கொள்கைகள் மற்றும் ஒரு நாகரிகத்தையே அழித்து விடுவோம் போன்ற அவரது பேச்சுக்கள் அவர் ஒரு ஜனாதிபதிக்குரிய மனநிலையில் இல்லை என்பதையே காட்டுகிறது என பிரென்னன் சாடியுள்ளார். அமெரிக்க அரசியலமைப்பின் 25வது திருத்தத்தின் 4வது பிரிவை பிரென்னன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு ஜனாதிபதி தனது கடமைகளை செய்ய உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ தகுதியற்றவராக இருந்தால் துணை ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவையின் பெரும்பான்மை உறுப்பினர்கள் இணைந்து அவரை பதவியிலிருந்து நீக்க இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. இந்த சட்டம் டிரம்பிற்காகவே எழுதப்பட்டது போல் மிகச்சரியாக பொருந்துகிறது என்று அவர் கூறியுள்ளார். மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தாக டிரம்பை விட ஈரானிய தலைவர்களை நம்புவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன என்று பிரென்னன் தெரிவித்துள்ளார். டிரம்பின் முடிவுகள் அனைத்தும் திட்டமிடப்படாத ஒரு திணறல் என்று அவர் வர்ணித்துள்ளார். ஒரு முன்னாள் உளவுத்துறை தலைவர் நாட்டின் தற்போதைய ஜனாதிபதியை விட எதிரி நாட்டை அதிகம் நம்புவதாக கூறுவது அமெரிக்க வரலாற்றில் மிகவும் அரிதானது. இது அமெரிக்க அரசாங்கத்திற்கு உள்ளேயே நிலவும் ஆழமான பிளவை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. டிரம்ப் ஈரான் மீது போர் தொடுக்க ஆயத்தமாகும் வேளையில் அவருக்கு உள்ளூரிலேயே எதிர்ப்பு வலுத்து வருகிறது.